எத்தனையோ பேர் இருந்திருக்கிறார்கள். இருந்தாலும் கலாம் என்கின்ற ஒரு விஷயத்தில் நம்முடைய மனசு போய் சிக்கிக்கிட்டு. அவர் அப்படி என்ன செய்து விட்டார்? எதற்காக உங்களை கலாமை பிடிக்கும்? ரொம்ப ஆழமா யோசிச்சு பாருங்க. அவர் செய்த ஆகப்பெரிய காரியம் என்னன்னு நான் யோசிக்கிறேன். யாரேனும் ஏதேனும் ஒரு விஷயத்தில் பெரிய விஷயம் யாராவது ஒருத்தங்க சாதிச்சிருந்தாங்கன்னா அது என்னதுன்னு என் மூளை தேடுது. கலாம் அவர்களை நான் ரொம்ப நெருக்கமாக உணர்ந்த ஒரு வினாடியை சொல்றேன். அவர் சொல்றாருங்க ஒரு விஷயத்தை, அந்த நேர்மை எளிமை. என்ன கேட்டா எங்க தாத்தா ரொம்ப நேர்மையானவர், எளிமையானவர். அதல்ல காரணம். அதையும் கடந்து, மனித இயல்புகளை கடந்து ஏதோ ஒரு பெரிய பாயிண்ட்ல அவங்க போய் நிக்கிறாங்க. அந்த பாயிண்ட் என்ன? அதைத்தான் நான் தேடிட்டு இருக்கேன். அந்த பாயிண்ட் என்ன தெரியுமா? பாருங்க, அவர் சொல்றார், ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். உங்கள் டைரி குறிப்புகளில் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். யாருடைய உதடுகளில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகளில் அர்த்தம் இருக்கிறது என்று நமக்கு அவ்வளவு சீக்கிரமாக புரியாது. புரிந்துவிட்டால் வாழ்க்கையின் போக்கு மாறும். அவர் சொல்றார், ஸ்மால் எய்ம் இஸ் அ கிரைம். ஆங்கிலத்தில் சொல்லுகிறார். தமிழ்ல என்ன அர்த்தம் தெரியுமா? சிறிய இலக்கு என்பது வாழ்க்கையின் மிகப்பெரிய குற்றம். சிறிய இலக்கை வைக்காதீர்கள், பெரிய இலக்கை வையுங்கள்ங்கிறார். பெரிய ஆள் அப்படிங்கிறவன் யாரு? நான் ஒரு காரியத்தை மட்டும் சொல்றேன். கலாம் அவர்களை காலம் மனதிலே சுமப்பதற்கு ஒரே ஒரு காரணம் தான். பர்வீன் சுல்தானாவை கேட்டா, இந்த ஒற்றை காரியத்திற்காக, அவர் செய்த அந்த நன்மைக்காக இந்த உலகம் அவரை எந்நாளும் நினைவில் வைத்திருக்கும். அவர் ஒரு விஞ்ஞானிங்க. நான் ஒரு ஆசிரியர் போல, அவர் ஒரு ஆசிரியர் தான். ஆனால் ஆசிரியர் கடந்த அவர் ஒரு விஞ்ஞானி. நான் எப்படி ஆசிரியரா இருந்தும் பேச்சாளரா இருக்கிறனோ, அவர் அப்படி ஆசிரியரா இருந்து விஞ்ஞானியா இருக்கிறவர். இந்த விஞ்ஞானத்தில் அவர் சாதிச்சதை யூடியூப்ல போய் பாருங்க. அவர்கிட்ட கேட்கிறாங்க, நீங்க எப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க, உங்க சாதனை எதுன்னு ஒரு சின்ன பையன் கேட்கிறான். கலாம் தந்த பதில சிலிர்த்து போனேன் நான். சே, பெரிய மனுஷன் யா நீ. உன் புகழை என் நாக்கிலே உயிர்ப்பு இருக்கின்ற வரைக்கும் ஏதேனும் ஒரு நிகழ்ச்சியிலாவது உன்னை பற்றி பேசாமல் நான் இருக்க மாட்டேன் என்று என் மனதிலே நான் முடிவு செய்த அந்த தருணத்தை நான் சொல்றேன். அவர் சொல்றார், என் வாழ்க்கையிலே நான் செஞ்ச பெரிய சாதனை என்ன தெரியுமா? அக்கினி பிருத்திவிங்கிற அந்த ஏவுகணையை விட்டது தான். யூடியூப்ல போனீங்கன்னா கிடைக்கும். அக்கினி பிருத்திவி அப்படின்னு அந்த ஏவுகணையை விட்டேன். இது உலக புகழ் பெற்றது. உலக புகழ் பெற்ற அந்த காரியத்திற்கு பின்னால என்னுடைய உழைப்பு மட்டுமல்ல, என் கூட்டத்திற்கான உழைப்பும் இருக்கு. சொல்லிட்டு சொல்றார், மற்ற நாடுகள்லாம் ஏவுகணை அனுப்புது, நம்ம இந்திய நாட்டுக்கும் அந்த நாடுகளுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை சொல்றேன்னு ரொம்ப சிம்பிளா பேசுறாருங்க. ரொம்ப சிம்பிளா அவர் சொன்ன கருத்தை நான் கடத்திட்டு போறேன். பெரிதினும் பெரிது கேள்னு சொல்றோம்ல, எதையா பெருசு? வாழ்க்கையில இவன் பெரிய மனுஷன் யாரை பார்த்து சொல்றோம்? யாரை பார்த்து சொல்றேன்? என் புள்ள பெரிய மனுஷனா வரணும்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, அப்படின்னா என்னங்கிறதுக்கான விளக்கம் முடிந்தால் இந்த சிறிய சம்பவத்தில் உங்களுக்கு கிடைக்குதான்னு பாருங்க. அவர் சொல்லிட்டு சொல்றார், இந்த ஏவுகணை இருக்குல்ல, நான் அந்த ஏவுகணையை, அந்த மெட்டலை தயாரித்து ஏவுகணையை அனுப்பணும். உள்ள எத்தனை விண்கலங்களை வச்சு அனுப்பணும் தெரியுமா? 125. ரஷ்யாவோ அமெரிக்காவோ சைனாவோ 32, 37, 52, மேக்சிமம் 72 தான். இந்தியா தான் 125 வச்சு அனுப்புச்சு. பெரிய சாதனை. ஆனா எனக்கு சந்தோஷம் வரல. ஏன்னா என்னதான் அறிவியல் கண்டுபிடிப்புனாலும் அழிவு தானே. ஒருத்தன் பேசுற பேச்சு பாருங்க, காலத்தை ஜெயிக்கிற பேச்சு இல்ல, இது அழிவு தானே.